பொங்கலுக்கு எல்லா இடமும் களை கட்டியாச்சு. அதுவும் பார்க்குற இடம் எல்லாம் கோலம் எண்ணெய், பானை எண்ணெய், கரும்பு எண்ணெய் அவ்வளோ அழகா இருந்துச்சு. இப்ப தான் கிறிஸ்மஸ், நியூ இயர் ஷாப்பிங் முடிஞ்சுனா, அடுத்து பொங்கலா அப்படின்னு சொன்னதோடயே லைட்டா வாய பொளந்துட்டாங்க. ஏன்னா, இப்ப தான் கிறிஸ்மஸ், நியூ இயர்க்கு வந்து சாரீஸ் எல்லாம் எடுத்து முடிச்சோம். ஆனா, இப்ப அடுத்து மறுபடியும் ட்ரெஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது வந்து, எனக்கு மட்டும் தான் ஒரே ஒரு சாரி எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா, எனக்கு வந்து பட்டு சாரி வந்து கட்டணும்னு ஆசையா இருந்துச்சு. இந்த திருப்ப வந்து எல்லாம் டிசைனர் சாரியா எடுத்தோமா, அப்போ ஒரே ஒரு பட்டு சாரி எடுக்கலான்னு தான் வந்தோம். லாஸ்ட்ல அங்கேயும் இங்கேயுமா பார்த்து எடுத்துட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு ஒரு இடத்துலேருந்து ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு இனி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். காய்கறி எல்லாம் வாங்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து காய்கறி வந்து மாமா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து கிழங்கு வாங்கி கேட்டிருந்தேன். ஆனால் அந்த பனங்கிழங்கு கிடைக்கல. அது வந்து இனி நாளைக்கு தான் வாங்கணும். சீனி கிழங்கு, அதுக்கு பிறகு வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுவும் இந்த திருப்பு சாம்பார், அவியல் அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடணும். நீங்களும் எல்லாரும் நல்லா ஹேப்பியாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுங்கள்.